எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நண்டு மசாலா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா, 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தொக்கு போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுருங்க. 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அப்படியே ஆற வச்சுருங்க. பூண்டு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 15 பல் பூண்டு உரித்து எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கின தக்காளி வெங்காயத்தை ஆற வச்சு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வானலில் ஊற்றிருக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த மசாலாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் சேர்க்குறோம், பச்சை மிளகாய் போடுறோம். இது 1 கிலோ நண்டு, அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ காரம் போடுறோம். இப்போ மழை பெய்யுது, அதனால தான் நாங்கள் நண்டு செய்கிறோம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, காரம் போட்டுக்கோங்க. வாயில் ஊற்றி பாருங்கள். இப்போ சோம்பு பொரிஞ்சிச்சு, காஞ்ச எண்ணெயில் சோம்பு போட்டாச்சு. சோம்பு பொரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மசாலா கலந்த இந்த கிரேவியை எல்லாம் ஊற்றியாச்சு. நண்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மிளகு அரைச்சதையும் போட்டாச்சு. ஒன்றா அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஈஸியாக சீக்கிரம் செஞ்ச மாதிரி இருக்கும். முன்னாடியே எல்லாம் கட் பண்ணி வச்சிக்கினா நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக ஆச்சு. இது 1 கிலோ நண்டுக்கு நான் அளவு சொன்னேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. குழந்தைங்களுக்கு நண்டு கொடுத்து பழகுங்க. உடம்புக்கு ரொம்ப